ஆஸ்திக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மந்திரங்களை குறித்த ஒரு சிறு ஆய்வு. மந்திரங்களுக்கு சக்தி இருக்கிறதா? எப்படி தோன்றியது? அவை வேலை செய்யுமா? தாய்மொழியில் ஏன் சொல்லக்கூடாது? மூட நம்பிக்கை அல்லவா? ஊரை ஏமாற்றும் வித்தை அல்லவா? போன்ற கேள்விகள் இன்றைய காலகட்டத்தில் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு சரியான விளக்கம் யாரும் கொடுத்ததாக தெரியவில்லை. மந்திரங்களை எடுத்துக்கொண்டால் அவைகள் எத்தகைய பழமை வாய்ந்தது என்பதை நாம் கண்டறியவில்லை. இன்னும் மந்திரங்களுக்கு நிச்சயம் சக்தி இருக்கிறது, இல்லை என்று ஒருபொழுதும் சொல்ல முடியாது. அதன் பொருள் தெரியவில்லையே, ஏன் அதனை வடமொழியில் தான் சொல்ல வேண்டும்? தாய்மொழியில் சொன்னால் என்ன ஆகும்? மந்திரம் சொல்லும் ஆசாமிகள், ஐயர்கள் எதையதையோ உளறிவிட்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் தமிழுக்கு எதிரிகள் அல்லவா என்று விடுந்தவுடன் புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு பிரிவினர். சரி, இருக்கட்டும். ஆனால் இந்த மந்திரங்களின் பின்னணியை புரிந்து கொண்டால் இப்படி பேச மாட்டார்கள். வடமொழியினை கற்று தேர்ந்து வேத அத்தியாயனத்தை சுமார் 6 ஆண்டு காலம் இளம் வயது முதல் கடினமான சூழ்நிலையில் கற்று தேர்ந்து அதனை நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் செயல்படுத்தி நடத்துபவர்களை நாவில் நரம்பு இன்றி உளறுகிறார்கள், ஊரை ஏமாற்றுகிறார்கள், மூட நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள். சரி, இதன் நிஜ ஸ்வரூபந்தான் என்ன? மந்திரம் எப்படி உருவானது? வேதங்கள் 4 என்பதை நாம் அறிவோம். இவை பிரம்மதேவனின் 4 வாய்களில் நின்றும் வெளிவந்தது என்று பொதுவாக அறியப்படுவது. இதனை அவரது மானசீக புத்திரர்களான சனகாதி முனிவர்கள் ஏற்றுக்கொண்டு வேத வியாசருக்கு உபதேசம் செய்தார்கள். வேத வியாசர் அதற்கு தகுந்த வடிவம் கொடுத்து பூ உலகிற்கு அருளச் செய்தார். அப்படிப்பட்ட வேதங்களில் புதையுண்டு கிடப்பதே இந்த மாமந்திரங்கள். இதற்கு பொருள் அறிய வேண்டும் என்றால் வடமொழியில் புலமை பெற்றிருக்க வேண்டும், அல்லது தாய்மொழி தமிழில் மொழிபெயர்ப்பு மூலம் தெரிந்து கொள்ளலாம். ரிஷிகள் காட்டிய வழிகாட்டுதல் என்ன என்றால், மந்திரங்களை பிரயோகிக்கும் முறை, சப்தம், ஒலி, ஸ்வரம் என்று எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து இருக்கிறார்கள். மேலும் இதை புத்தகங்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால், மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களின் ஒலி வடிவம், ஃப்ரீக்வன்சி என்று சொல்லப்படும் அலைவரிசை, இவற்றில் மாறுதல் ஏற்பட்டுவிடும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஏற்படும் அதிர்வலைகள் ஒருவித சிக்னல்கள் என்று சொல்லப்படும் குறிப்பிட்டதோர் ஒலி வரிசையை உண்டாக்குவதோடு குறிப்பிட்ட அலைவரிசையில் வானமண்டலத்தில்
ஊடுருவி பாய்ந்து செல்லும். வானமண்டலமானது முழுமையாக ஜீவகாந்த சக்தியால் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது பயோமேக்னட்டிசம் என்பதை இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்து உள்ளது. இப்படி ஒளி வடிவில் பிரபஞ்சத்தின் ஜீவகாந்த பாதையில் மேற்படி மந்திரத்தின் ஒளிகள் சிக்னல் அல்லது ஃப்ரீக்வன்சி வடிவத்தில் பயணித்து இலக்கை சென்று மிக துல்லியமாக அடைகிறது. இதுவே வேத மந்திரங்களின் சூட்சுமம், விசேஷ சக்தி, ரகசியம். இன்றைய விஞ்ஞானமும் இதனை ஒப்புக்கொண்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் விஞ்ஞானங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்ததில்லை. ஆனால் நம் மகரிஷிகள் தகுந்த மந்திரங்களை பிரயோகித்து பிரபஞ்சத்தில் அல்லது வானமண்டலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் இருந்த இடத்திலேயே கண்களை மூடிக்கொண்டு தமது மனத்திரையில் அவ்வப்போது கொண்டு வந்து ஓடச் செய்து பின்பு அதனையே ஜோதிடம் என்ற புனித படைப்பின் வாயிலாக மானுட பிறவிகளுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இதையே இன்றும் நாம் ரிஷிகளின் ஞான திருஷ்டி, அகக்கண் என்று புகழ்கிறோம், போற்றி வணங்குகிறோம். இன்றைய விஞ்ஞானம் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு விண்கலத்தை செலுத்தியுள்ளது. அங்கு அந்த விண்கலத்தின் நிகழ்வு அனைத்து செயல்பாடுகளையும் பூமியின் ஒரு நிலப்பரப்பில் இருந்தபடியே தொலைக்காட்சி திரையில் கண்டுகொண்டு, அதாவது கணினி கம்ப்யூட்டர் மூலமாக செவ்வாய் கிரகத்தில் விண்வெளியின் செயல்பாடுகளை கண்காணிப்பதும் இயக்குவதும் நாம் நன்கு அறிவோம். ஆனால் கடந்த யுகங்களில் வாழ்ந்த நம் முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் இவர்கள் எவ்வித உபகரணங்களும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இந்த அரிய செயல்களை செய்திருப்பார்கள் என்று சிந்திக்கும் போது உடல் புல்லரிக்கிறது, வியப்பு மேலோங்குகிறது. ஆம், அவர்களின் ஒரே ஒரு உபகரணம், அதுதான் மாமந்திரங்கள். இது ஒன்றே போதும் மந்திரங்களின் மகிமையை உணர்த்த. ஆனால் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், மந்திரங்களின் பொருள், அர்த்தம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருப்பது என்ன என்றால், மந்திரங்களை உச்சரிக்கும் முறை மட்டும்தான். பொருளை தெரிந்து கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்று எந்தவித நிபந்தனையும் விதிக்கவில்லை. பொருள் அறிந்து சொல்லும் மந்திரங்களின் பவர், அதாவது சக்தி, வீரியம் குறைந்துவிடும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆகவே அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்றுதான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் பண்டைய காலத்து மகரிஷிகளும் சம்ஸ்கிருதம் பயின்ற வேத விற்பன்னர்களும் பண்டிதர்களும் பொருள் தெரிந்திருக்காதா என்ற கேள்வியை எழுப்பலாம். நிச்சயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது மொழி மாற்றம் செய்யப்படாததொன்று. மேலும் அவர்கள் இதனை ஒருவருக்கு வேறொருவருக்கு போதனை செய்வதால் அதன் அர்த்தங்களை அவர் தெரிந்து கொண்டிருந்தாலும் அதற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மேலும் மொழிபெயர்ப்பு என்று வரும்பொழுது அதன் தனித்துவம், அதாவது ஒரிஜினாலிட்டி நிச்சயம் பாதிப்படையும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒலி, ஓசை இவைகளில்
சில சமயங்களில் பொருள் மாற்றம் அடைந்துவிடும். மொழி பெயர்த்து உச்சாடனம் செய்யும் மந்திரங்கள் சரியான பலனை அளிக்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு மொழிபெயர்ப்பு தவறானது என்று சொல்ல வரவில்லை. அப்படிப்பட்ட பேச்சிற்கே இடமில்லை. நலம் நாடுபவர்களுக்கும் நாட்டம் இருப்பவர்களுக்கும் சம்ஸ்கிருதம் அதாவது வடமொழி பயிலாதவர்களுக்கும் மொழிபெயர்ப்பு மிக மிக அவசியம்தான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது உலகளவில் பயனடைய செய்யும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனினும் புனித மந்திரங்களை மகான்களின் வழிகாட்டுதல் படி செய்வதன் மூலம்தான் எதிர்பாராத பலன்களையும் நன்மைகளையும் அடைய முடியும் என்பதே எமது தாழ்மையான சொந்த கருத்து ஆகும். இதை பின்பற்றுவதும் வேண்டாம் என்று புறக்கணிப்பதும் அவரவர் விருப்பத்தை சார்ந்தது. நான் அறிந்து கொண்டதை செயல்படுத்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். இப்போது மந்திரங்கள் உண்மையா, பலிக்குமா, பலன் கிடைக்குமா, தாய்மொழியில் சொல்லலாமா, மூட நம்பிக்கை அல்லவா, இது போன்ற கேள்விகளுக்கு ஓரளவேனும் விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் மிகவும் மகிழ்ச்சி. மேலும் இதனை விரிவாக சொல்ல வேண்டும் என்று விழைகிறேன். இதற்கு உங்களது பேராதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன். வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.